அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ஆரோக்கியமான வாழ்க்கையில நம்ம நிறைய நோய்களால பாதிக்கப்பட்டிருக்கோம். ஆனா எல்லாமே தீர்க்கப்படக்கூடிய நோய்கள், தீர்க்க முடியக்கூடிய நோய்கள். பிணி இல்ல. நோய் வேற, பிணி வேற. நீங்க ஏதோ ஒரு உறுப்புனால பாதிச்சீங்கன்னா அதுக்கு பேரு நோய். அது வரும், போகும், கூடும், குறையும். ஓகேயா? இன்னொன்னு எல்லாமே அறிகுறிகள் தான். நம்ம அறிகுறிகள் அத்தனையுமே நோயின்னு நினைக்கிறோம். அந்த நோயை நம்ம பிணியா மாத்திடுறோம். எடுத்த உடனே பிணி வர்றதில்ல. நாள்பட்ட நோயாளியே நீங்க எடுத்த உடனே வர்றதே கிடையாது. உடல் மெல்ல மெல்ல தான் நோயா வரும், அறிகுறியா வரும், அப்புறம் நோயா வரும். நோய்களே முற்றி பிணியா மாறும். அந்த பிணியும் நம்ம தீர்க்கலாம். ஓகே. ஆனா நம்ம எப்படி ஒரு சின்ன விஷயத்த பெருசாக்கி, ஏதாவது சொல்லுவாங்க, பழமொழி சொல்லுவாங்க, பேனை பெருமாளாக்குற கதைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம பண்ணிட்டு இருக்கோம் நம்ம வாழ்க்கையில. உடல் நல பயிற்சியில என்ன, பேக்கெட் பண்ண உணவுகளை சாப்பிட்றது, எப்ப பாரு ஃப்ரிட்ஜில் இருந்து கூலா தண்ணி சாப்பிட்றது, ஆர்டிஃபிஷியல் சால்ட், இந்த கடல்ல இருந்து எடுக்கக்கூடிய சுத்தமான உப்பை சாப்பிடாம செயற்கை முறையில தயார் செஞ்ச உப்பை சாப்பிட்றது, திருப்பி ஃபாஸ்ட் ஃபுட்ல பழைய எண்ணெய்களை திருப்பி திருப்பி போட்டு செய்த பொருள்களை சாப்பிடுவது, நாள்பட்ட பொருள்களை பேக் பண்ணி வச்ச பொருள்களை சாப்பிட்றது, பேக்கரி ஐட்டம்ஸ், அதெல்லாம் ஹார்ட்டை பாதிக்கும். கொலஸ்ட்ரால் நமக்கு உடலுக்கு தேவையான ஒரு பொருள். அது மிதமிஞ்சி போறப்ப கெட்டதா மாறப்ப பேட் கொலஸ்ட்ரால், நல்ல கொலஸ்ட்ரால், கெட்ட கொலஸ்ட்ரால் நம்ம பிரிக்கிறோம். ஆனா உடம்புல கெட்ட கொலஸ்ட்ரால் மட்டும் எடுத்து நல்ல கொலஸ்ட்ரால் மட்டும் வச்சுக்கவே முடியாது. ரெண்டும் சேர்ந்துதான் இருக்கும். இதை தாண்டுச்சுன்னா, நல்ல கொலஸ்ட்ரால் அதிகமாச்சுன்னா ஆரோக்கியம், நல்ல கொலஸ்ட்ரால் குறைஞ்சு கெட்ட கொலஸ்ட்ரால் அதிகமாச்சுன்னா அது நோய். அவ்வளவுதான். அதனால எங்க உணவுப் பொருளை தேர்ந்தெடுங்கள். நம்மளுடைய கொலஸ்ட்ராலை குறைக்கக்கூடிய உணவுகளில கொலஸ்ட்ரால் தேவையான பொருள், தேங்காய் பால் நல்ல கொலஸ்ட்ரால், பசு நெய் நல்ல கொலஸ்ட்ரால். ஸோ இதெல்லாம் உங்க ஆரோக்கியத்தை பலப்படுத்தும், இதயத்தை பலப்படுத்தும். ஆக நீங்க நல்ல பொருளை தேர்வு செஞ்சு சாப்பிடுங்க. உடல் பிரிச்சுக்கிறோம், எது நல்லது எது கெட்டது. உடலுக்கு இல்லாத அறிவு யாருக்கு இருக்கு? உடலுக்கு மெய் உணர்வுன்னு ஒன்று உண்டு, அதே பார்த்துக்கிறோம். நீங்க ரொம்ப அதிகமா நெகட்டிவா சேர்த்தாதான் ரொம்ப கஷ்டப்படும். நீங்க ஆரோக்கியமா சாப்பிடுங்க, அது நெகட்டிவா இருந்தா குறைச்சிரும், பாசிட்டிவா இருந்தா இன்க்ரீஸ் பண்ணிடும். ஓகே. ஸோ உணவுகளை தேர்வு செய்து சாப்பிடுங்க. ஹார்ட்டை பத்தி பயப்படாம இருக்கலாம். சாப்பிட்ட உடனே இளம் சூடுல தண்ணி சாப்பிடுங்க, வெந்நீர் சாப்பிடுங்க. அப்படியே ஐஸ் வாட்டர் குடிக்காதீங்க, இது இருதயத்தை பாதிக்கும். ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்த தண்ணியை அப்படியே கடகடன்னு குடிக்காதீங்க. எந்த நீரையும் சிப் பண்ணி வாய் வைத்து சிப் பண்ணி ரசித்து சாப்பிடுங்கள். உப்பு அதிகமாக பயன்படுத்தாதீங்க, கம்மியாகவும் பயன்படுத்தாதீங்க. உங்க ருசிக்கு தகுந்தபடி உப்பை பயன்படுத்துங்க, ஹார்ட் நல்லா இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது நம்முடைய கஷாயம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுல ரொம்ப முக்கியமா இருதயத்துக்கானது மிளகும் சீரகம், மருதம்பட்டை, சுருள்பட்டை. மளிகடையில் கிடைக்கும், வீட்டில் சமையலுக்கு வச்சிருப்போம். சுருள்பட்டை ஆரோக்கியத்துக்கு, இருதயத்துக்கு ரொம்ப அருமையான ஒரு பொருள். மருதம்பட்டை அதுவும் இருதயத்துக்கு ரொம்ப உதவியா இருக்கும். தாமரைப்பூவும் இருதயத்துக்கு பலத்தை கொடுக்கும். ஸோ இப்படிப்பட்ட பொருள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து கஷாயம் போட்டு சாப்பிடுங்க, இருதயம் பலமடையும். இன்னைக்கு டாக்டர் என்ன பண்ணிட்டாங்க, இந்த ரெண்டை மட்டும் சொல்லி நார்மல்னு சொல்லிடுவாங்க, அவ்வளவுதான். கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு மாத்திரை போட்டுருங்க, ரொம்ப கம்மியா இருக்கு இப்படி மெயின்டைன் பண்ணீங்க, ஓடாதீங்க ஆடாதீங்க கேர்ஃபுல்லா இருங்க அப்படி சொல்லுவாங்க. நம்ம என்ன சொல்றோம், இருதயத்தை பலப்படுத்துங்கள். தேன் இருதயத்தை பலப்படுத்தும், வெந்நீர் இருதயத்தை பலப்படுத்தும், மிளகு சீரகம் இருதயத்தை பலப்படுத்தும், மருதம்பட்டை பலப்படுத்தும், சுருள்பட்டை பலப்படுத்தும், வெண்தாமரை பலப்படுத்தும், சிகப்பு தாமரை பலப்படுத்தும், தேங்காய்பால் இருதயத்தை பலப்படுத்தும். இதை விட என்ன வேணுங்க? இருதயத்தை பலப்படுத்தக்கூடிய அத்தனை பொருளையும் சாப்பிட்டே வாங்க, எதுவுமே ஆகாது. உடம்பு பிரிச்சுக்கிறோம், அதுல கொஞ்சம் கொலஸ்ட்ரால் அதிகமாக உடம்பு பிரிச்சுக்கிறோம். நீங்க கஷ்டமே பட வேணாம், நீங்க அப்படியே லட்டு மாதிரி எடுத்து சாப்பிடணும் அவசியமே இல்லை. உடலுக்கு இல்லாத அறிவா அது பார்த்துக்கிறோம். நடைபயிற்சி 20-40 நிமிஷம் நடக்கணும். உடல் பருமனா இருந்து நடக்க கஷ்டப்பட்டீங்கன்னா 20 நிமிஷம் நடங்க. லீனா நார்மலா இருந்தீங்கன்னா 40 நிமிஷம் நடங்க. ஒவ்வொரு நாளும் பயிற்சி செய்ய. தூங்க போவதற்கு முன்னதாக 10 நிமிடம் கூறுநடை நடந்தீங்கன்னா இரவு சாப்பிட்ட உணவு செரிமானாகி கொலஸ்ட்ரால் ஃபார்ம் ஆகாது, இருதயத்தை பாதிக்காது. அடுத்தது இரவு உணவை முடிந்த அளவு சீக்கிரமா, அதாவது 6:30 மணி 7 மணிக்குள்ள சாப்பிடணும். அப்ப நீங்க கொலஸ்ட்ரால் பத்தி கவலைப்பட வேணாம். காலையில சாப்பிட்டது, மத்தியானம் சாப்பிட்டது, நைட் சாப்பிட்டது எல்லாமே அன்னைக்கு 10 மணியோட பர்ஃபெக்ட் ஆகி தன்னுடைய பொசிஷன்ல, அதாவது தன் வேலையை செஞ்சுட்டு இருக்கும். இரவு முழுதும் கழிவுகள் சுத்திகரிப்பு செய்து காலையில ஃப்ரெஷ்ஷா ஆரோக்கியமா எந்திரிப்பீங்க. அதனால இருதயத்தை பத்தி பயப்படாதீங்க.
தைரியமா இருங்க.